ஹாய் ஹலோ, என் பேர் விஜய் ஹீதா. நான் பெருங்குடியிலேருந்து வந்திருக்கேன். சில்வர் ஸ்பூன் சேனலுக்காக ராகி மாவில் லட்டு செய்ய போகிறேன். ஃப்ரை பண்ண வேண்டிய பொருளெல்லாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா கருகிடும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பை தனியாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். பிஸ்தா பருப்பு போடுறேன், பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பாருங்கள் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிறேன். வேற ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். உடைச்ச கடலை போட்டு வறுக்கிறேன். உடைச்ச கடலை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், அதனால லேசாக ஃப்ரை பண்ணால் போதும். இதையும் இந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஓட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை ஆகிடுச்சு, நான் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். கோதுமை மாவு, கோதுமை மாவு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணணும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இதை நம்ம வேறு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவு, ராகி மாவும் நீங்கள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். ராகி மாவை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் டெய்லி நீங்கள் ஒரு வேளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அயன் இருக்கும், விட்டமின், ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைக்குது. நம்ம இட்லி தோசை ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ராகி மாவாடை, ராகி மாவு தோசை அது மாதிரி ஒரு வேளை எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சு, பச்சை வாசல்லாம் போயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். பருப்பும் அரைஞ்சிடுச்சு, அதையும் இந்த பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்ச உடைச்ச கடலை, ஓட்ஸு, கருப்பு உளுந்தம் பருப்பு இது மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள் நைஸ் ஆகிடுச்சு. பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நாட்டு சக்கரை இருக்குது, இதையும் மிக்சியில் போட்டு நைஸ் பண்ணிக்க போகிறேன். நைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து இந்த பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஏலக்காய் ஆட் பண்ண வேண்டாம். நான் இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள், இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதை ஜல்லடையில் ஜலிச்சு கூட நெய் ஊற்றி பால் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு. நான் தேவையான அளவு மட்டும் எடுத்திருக்கேன், பேலன்ஸ் இதில் வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 15 days வரைக்கும் வெளியே வைக்கலாம். நான் இதில் நெய் ஊற்றி லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன். உங்களுக்கு நிறைய நெய் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரையை குறைச்சிட்டு தேன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த பிடிக்கிறதுக்கு ஈரப்பதம் கிடைக்கும். கருப்பு உளுந்து வந்து பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க பெண்கள் கேர் எடுத்துக்கிறதே இல்லை. இப்போ நீங்களும் ஒரு தினமும் ஒரு 4 உருண்டை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது. பாருங்கள், பால் மாதிரி செஞ்சுருக்கேன். பாருங்கள், சத்தான சுவையான ராகி மாவு லட்டு தயார். ராகி மாவு லட்டுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ராகி மாவு 200 கிராம், கோதுமை மாவு 100 கிராம், கருப்பு உளுத்தம்பருப்பு 200 கிராம், 25 கிராம் பாதாம் பருப்பு, 25 கிராம் முந்திரி பருப்பு, 25 கிராம் பிஸ்தா பருப்பு, 100 கிராம் உடைச்ச கடலை, 100 கிராம் ஓட்ஸ், நெய் தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை 1/4 கிலோ.